ஒரு காலத்தில் 2 திருடர்கள், ஒரு புத்திசாலியான வயதானவர் மற்றும் ஒரு இளம் புதியவர், ஒரு சிறிய அழகான வீட்டிற்குள் நுழைந்தனர். அது ஒரு குடும்பம் வசிக்கும் சாதாரண வீடு. சுவரில் இருந்த கடிகாரம் ஓடும் சத்தம் தவிர வீட்டில் அமைதி நிலவியது. திருடர்கள் அறைகளுக்குள் கவனமாக நகர்ந்தனர். தங்கள் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சுற்றிப் பார்த்தனர். அவர்கள் நிறைய திருட வேண்டிய பொருட்களை கண்டார்கள். கட்டுக்கட்டாக பணம், பளபளப்பான தங்க நகைகள், மின்னும் வைர மோதிரங்கள், முத்துத்தோடுகள். அவர்கள் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் தங்கள் பைகளில் போட்டுக்கொண்டனர். இளம் திருடன் தாங்கள் எடுத்ததைப் பற்றி உற்சாகமாக உணர்ந்தான். ஆனால் அப்போது வயதான திருடன் திடீரென்று நிறுத்தினான். நாம் சீட்டு ஆடலாம் என்று வயதான திருடன் ஒரு நயவஞ்சக சிரிப்புடன் சொன்னான். இளம் திருடன் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள் பைத்தியமா? யாராவது நம்மை பார்ப்பதற்குள் நாம் இங்கிருந்து போக வேண்டும். கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னான். நான் சொல்வதை முதலில் செய். சீட்டுகளை எடு. பிறகு எனக்கு ஒரு பாட்டில் மதுவும் 3 கிளாஸ்களும் கொண்டு வா. இளம் திருடனுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் சொன்னபடி செய்தான். அவன் சீட்டுகளை வரவேற்பறையில் இருந்த ஒரு மேசையில் விரித்தான். சீட்டுகளுக்கு பக்கத்தில் திருடிய பணம் மற்றும் நகைகளை விளையாட்டின் ஒரு பகுதி போல வைத்தான். மதுவை கிளாஸ்களில் ஊற்றும்போது அவன் கைகள் நடுங்கின. கிளாஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் சத்தம் அவனை இன்னும் பதட்டப்படுத்தியது. பிறகு வயதான திருடன் சொன்னான், டிவியை ஆன் செய். என்னது, நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று இளம் திருடன் கிசுகிசுத்தான். குடும்பத்தினர் இதைக் கேட்டால் நாம் பெரிய தொல்லையில் மாட்டிக்கொள்வோம். செய் என்று வயதான திருடன் உறுதியாக பதிலளித்தான். நடுங்கும் கைகளுடன் இளம் திருடன் டிவியை ஆன் செய்தான். திரை ஒளிர்ந்தது. அறையை மென்மையான ஒளியால் நிரப்பியது. திடீரென்று காலடிச் சத்தம் கேட்டார்கள். அது மிகவும் தாமதமாகிவிட்டது. வீட்டின் உரிமையாளர் எழுந்திருந்தார். கையில் பேஸ்பால் மட்டை இருந்தது.